சொல்லலாம். எப்படிங்க இந்த கேப்லாம் போயிருப்பாங்க? திருந்த மாட்டீங்களாடா? நல்லா கம்பீரமாக இருக்குது. இது பேர் வந்து அலை மினார்னு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அலாவுதீன். So what's up with you here and welcome back to my channel. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினார் போகிறேங்க. ரீச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் குதுப் மினார் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்துட்டு அங்கேருந்து இறங்கி ஆட்டோவில் வரதுனால வரலாம், நடந்து வரதுனால வரலாம். நெட்டு யூ சப்போர்ட் ஆகிடுங்க. கஷ்டம் தெரியும். நடுவில் சரியான விண்டரில் சூப்பராக இருக்கும். ஜனவரி தானே ஆகுது. இன்னும் நேரம் எவ்வளோ எடுத்தாங்க. ஃபோட்டோவில் இருந்து போகுது. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேமராவை பேக் கைட்டி மட்டும் பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே. ரீசுட் திரும்ப எடுத்துருக்காது. சரி, ஓகே மக்களே. அப்படியே நடந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு அப்படியே இந்த பாதையில் நடந்து போய் ரீச் பண்ணுவோம். ஓகே, குதுப் மினார் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கணும்ல, இதை பற்றி யோசிக்கவே இல்லை. இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆன்லைன் இது போக மாட்டேங்க. நேற்றே ட்ரை பண்ணேன். பார்ப்போம். இன்னைக்கே வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். வருதா? ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க. டிக்கெட் எடுக்கிறது அந்த லைன்லேருந்து தப்பிச்சேன். ஆன்லைனில் அது கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண ஒன்று போல் நல்ல வேலை. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே போச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்தியன் ஜென்ட்ஸ், இந்தியன் லேடிஸ், இந்தியன் ஃபாரின் டூரிஸ்ட். ஓகே, உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் கவுண்டர், பேபி கேர், டாக்குமெண்ட்ரி ஹால்ன்ட்டு இருக்குது. அதுக்கு க்ளோஸ்டு. முகல் கார்டன், முகல் மாஸ்க்கு அதுவும் க்ளோஸ்டு தான். பியூர் அண்ட் சேஃப் வாட்டர் ஒன்லி ஃபார் ட்ரிங்கிங். ஓகேவா? ஆனால் நம்ம மக்கள் அதை கூட உடச்சி வச்சுருக்காங்க டேப்லாம். பட் பரவாயில்ல, குட், தேவைதான். ஏன்னா இது வந்து ஓப்பன் ஏரியா. இது ஃபுல்லாக வெயிலில் தான் சுற்றணும். இன்னும் இந்த வெதருன்றதால நல்லா சில்லுன்னு இருக்குது தண்ணி. குதுப் மினார் இது பார்த்தீங்கன்னா கட்டது வந்து 1199 ADயில் குதுப் உத் தின் ஐபக் என்ற ஒரு தான் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கட்டிக்கிட்டே இருக்கும்போது அவர் இறந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட மருமகனான இல்துமிஷ், இந்த பேர் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது, இல்துமிஷ். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 73 மீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 5 ஸ்டோரி ஹைட்டு இருக்குன்றாங்க. இது ஓகே, 1 2 3 ஓகே 5 ஸ்டோரி ஹைட்டு. நடுவில் ஒரு வாட்டி வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, இடி மின் விழுந்திருக்கு இதில். அதில் டேமேஜ் ஆகும்போது அதை வந்து ரெடி பண்ணுவார் பார்த்திங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி வந்து அவங்க கட்டியிருக்காங்க முகல்ஸ். லைக் டோட்டலாக வந்து இந்தியாவில் ஒரு வாஸ்ட் ரீஜன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முகல்ஸ் ஆண்ட இது இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்டார்டிங் இதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டபமே வந்து கோயில் மண்டபம் தான் போகுதுங்க. எல்லாம் இந்த பில்லர்ஸ்லாம் பாருங்களேன், உங்களுக்கு இந்த பில்லர்ஸ் பார்த்தா தெரியும். கர்நாடகாவில் ஒரு கோயில் ஒன்று போய் பார்த்துருந்தேன்.
அதில் இருக்கிற அளவுக்கு இருக்குது சொல்லலாம். எப்படிங்க இந்த கேப்லாம் போயிருப்பாங்க? எவ்வளோ இத்தனைக்கும் அது எவ்வளோ தேஞ்சு டேமேஜ் ஆகிருக்குது. பட் இருந்தாலும் என்னன்றது ஓரளவு தெரியுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து அயன் பில்லருங்க. இது இந்த அயன் பில்லர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் காட் விஷ்ணுன்றாங்க. அண்ட் இது வந்து பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அயனுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஆஃப் அயன். 7.20 மீட்டர் ஹைட் ஆகுது. இதில் ஒரு 93 சென்டிமீட்டர் வந்து கிரவுண்டில் இருக்குது, லைக் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிறது கொஞ்சம் ரஷ் ஆகுதுன்றாங்க. பட் ஆனால் மேலே உள்ளது வந்து ஸ்டில் அப்படியே தாங்க இருக்குது. கொஞ்சம் ரஷ்ஷிங் இருக்குதான். பட் ஆனால் ஸ்டில் இது வந்து ஒரு 1600 இயர்ஸ் ஓல்டுங்க. இது இத்தனை வருஷம் துரு பிடிக்காம இருக்கிறது பெரிய விஷயம்தான். இல்லனா இப்படி சொல்லலாமா, இப்போ உள்ள அயன்ல நிறைய கலப்படம் இருக்குன்னு. அந்த காலத்து அயன்ல எந்த கலப்படமும் இல்ல போகுது. அதனால அது இன்னமும் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த அயன் பில்லரோட பழைய இதுன்னு நினைக்கிறேங்க. இது மேபி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட இதை தெரியும், இதை பற்றின டீட்டெயில்ஸ். இன்னும் 6000 kg கிட்டத்தட்ட வெயிட்டு. அண்ட் அது வந்து துருவே பிடிக்காத ஒரு அயன் பில்லராக இன்னமும் இருக்குது. இது எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சந்திரகுப்தா 2 வந்து 375 to 413 ADயில் இதை இது பண்ணியிருக்காரு, கட்டியிருக்காரு. ஒரு மெமரி ஆஃப் மைட்டி கிங் சந்திரா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு மத்திய பிரதேஷில் வச்சிருந்ததா சொல்கிறாங்க. பட் இது டெல்லிக்கு வந்து இல்துமிஷ் வந்து மாற்றிருக்காருங்க. உதய்கிரியிலேருந்து இன் டிஸ்ட்ரிக்ட் விதிசா, மத்திய பிரதேஷ் 1233 ADயில். திருந்த மாட்டீங்களாடா? விலகரையை பார்த்த உடனே ஒரு ஃபோட்டோன்னு செக்யூரிட்டி அண்ணன் கரெக்டாக காண்டாக்டர் கரெக்ட். அண்டு அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமரும் கூட. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும், மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இஷ்யூ கிடையாது. நமக்கு கூட யாரும் இல்லையன்ற ஃபீலிங் வேணாம். இங்கே உள்ள செக்யூரிட்டிஸே வந்து பெஸ்ட் ஆங்கிளில் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுவாங்க, வேணா எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் சொன்னாங்க, அவரோட நினைவிடம். சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மார்பிள்லேயே தான் கட்டியிருக்காங்க நிறைய. இது இப்போ கூட பாருங்கள், மார்பிள் ஃபினிஷ் இதில் பக்காவாக தெரியுது. ஆக்சுவலாக குதுப்பினாரே வந்து மார்பிள் அப்புறம் ரெட் ஸ்டோனு இதெல்லாம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. கிங் ஸ்டோன் நல்லா கம்பீரமாக இருக்குது. அண்டு இது ஐ திங்க் ஏதோ ஒன்று இதுதான் நினைக்கிறேன். இன்னொன்று இதே மாதிரி குதுப்பினார் மாதிரியே ஒன்று கட்டணும்னு யார் ட்ரை பண்ணதுன்னு ஞாபகம் வரல. ஆனால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இப்போ நின்றுடுச்சு. இல்துமிஷோட டோம் இருக்குது. இது கட்ட ஆரம்பித்தார் இல்லையா, இவர் வந்து கட்டி முடித்தவர். கட்ட ஆரம்பித்த ஒரு டோம் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இது பேர் வந்து அலை மினார்னு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கல்ஜி, அவர் தான் வந்து 1296 to 1316 AD
டைமில் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்ததுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விட்டுட்ருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 24.5 மீட்டர்ஸ் சம்திங் லைக் இது. அதாவது குதுப் மினாரை விட பல மடங்கு பெருசாக கட்டணுன்னு ஒரு டவர், அந்த மாதிரி ஒரு மினார் ஒன்று கட்டணுன்னு ஆசைப்பட்டு இப்போ இந்த மாதிரி இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இறந்துட்டதால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. இது ஒரு கிணறாங்க. இது எவ்வளோ பெருசு. அதில் நம்ம ஆளுங்க கிரிக்கல்ஸ் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேலே. அதனால தான் இவனுங்க இவ்வளோ தைரியமாக மேலே ஏறி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இது நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட் ஆகிடுச்சுங்க எல்லாருக்கும். எல்லாம் வந்துட்டு ஜாலியாக ஒரு டவலை விரித்து போட்டு படுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தேன் விட மாட்டாங்களே. என்னடா பிக்னிக் வந்த மாதிரி டவல்லாம் போட்டு உட்காந்துங்கன்னு என்ஜாய் பண்ணுறாங்களேன்னு பார்த்தேன். சரி அதை வைத்தறிச்சல் உடனே ரியாக்ட் ஆகிடுச்சு போல் பாவம். ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தட் வியூ வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Till that, bye, take care, see you. மக்களே, டிக்கெட் எடுத்தா என்ன பண்ணுங்க, டிக்கெட் எடுத்தா மறக்காம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டிக்கெட் எடுத்தா மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டிக்கெட் வந்து திடீர்னு கரப்ட் ஆகிடுது. நல்ல வேலை அது ஆன்லைன் டிக்கெட்டுன்றதால யூபிஐ டிரான்சாக்ஷனை காமிச்சிட்டு வெளில வந்தேன். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ். அண்ட் இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, செக்யூரிட்டியே வந்து என்னை பார்த்துட்டு ஃபாரினரான்னு கேட்குறா போல. நான் ஃபாரினர் குறையாக இருக்கேன். ஆனால் ஒரு நண்பர் ஒருத்தர் கரெக்டாக பார்த்து, ஹிந்திக்காரர் தான், ஆனால் கரெக்டாக பார்த்துட்டு சொன்னார் தமிழ்நாடுன்னாரு. தமிழ்நாடுன்னு கூட சொல்ல, சவுத்துன்னாரு. சவுத் இந்தியான்னாரு. நான் என்ட்ரா ஆகிறதுக்கு இவ்வளோ கூட்டமா? காலையில் வந்துருங்க. நான் வரும்போது இந்த லைன் இல்லை. எதுக்கு இந்த லைன் நிற்கிறாங்கன்னு பார்த்தேன். எங்க அப்பா அதுதான் மக்கள். அவர் என்னை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. சவுத் இந்தியான்னு கரெக்டா. தமிழ்நாடு என்ன அவரும் இது பண்ணுறாரு. என் வாழ்க்கையில் முதலாக ஒருத்தர் என்னை பார்த்து தமிழன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை என்னால் இப்போ ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே என்கிட்ட ஹிந்தியில் பேசுவானுங்க.